ஹே தேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சிக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ் கூடயும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு அடிப்படையான கப்பக்கிழங்கு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா கப்பக்கிழங்கு நாங்கள் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு கரெக்டான பக்குவத்தில் வடித்து எடுக்கணும். அதாவது நம்ம ஒரு துண்டை எடுத்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி வேக்காடு வந்ததும் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் தாளிப்புக்காக வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயிலில் வந்து கடுகு அப்புறமா உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்க்குறேன். அண்ட் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறமா ஒரு 2 வத்தல் மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் கூட ஒரு பல்லு பூண்டு அப்புறமா ஒரு வத்தல் மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து பொடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மசாலா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் துவரனுக்கெல்லாம் பொடிக்கிற மசாலா தான். அதுக்கப்புறமா அது ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா வேக வச்சுருந்த கிழங்கையும் சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் நான் இங்கே வந்து ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. ஸோ அதுக்காக தான் இங்கே தேங்காய் பால் சேர்த்து நான் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த தேங்காய் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரான கிழங்கு கூட்டு ரெடி ஆயாச்சு. இதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு மசிச்சு பண்ணோன்னா எங்கள் ஊர் கிழங்கு மசியல் ரெடி ஆயிரும். அது கூட மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.